ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு மேட்டு தான் நான் போட்டிருந்தேன். வாசலில் ஒரு 2 மேட்டு, அது 2 மேட்டுமே துவைச்சு 1.5 மாதம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, காலையில் ஒரு 11 மணி போல் கொஞ்சம் ஒரு கிளினிக் ஷாம்பு கொஞ்சம் ரெயின் பவுடர்லாம் ஊற வச்சுட்டு ஊற வந்து மார்னிங் ஒரு 4 மணி போல் எடுத்து அலசலான்னு போனேன். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாருங்க, உங்களுக்கு அழுக்கும் போயிருக்குன்னு பாருங்க. அதாவது தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக மாறி இருக்கும். அதில் கொஞ்சம் சாயமும் ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். ஆனாலும் அவ்வளோ அழுக்கு. ஏன்னா நான் வந்து இந்த நூல் மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கோட கலரும் போயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லா மேட் வந்து எங்கட அழுக்கா இருந்தது. போடுறதுக்கு முன்னாடி அது ஊற வைக்கிறது ரெயின் பவுடர்லயும் ஊற வச்ச உடனே என்னன்னு தெரியல, என்ன ஒரு மேஜிக் எங்கட டஸ்டா இருந்தது. மேட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தது. சரி, இது ஆனாலும் எனக்கு துவைச்சு இல்லங்கற இதுல மேல ஒரு சோப் மேட்டெல்லாம் அடி போடணும்னு சொல்லிச்சேன். ஆனா மேட் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம துவைச்சிடுவேன். ஆனா இது வந்து துவைக்க சோம்பேறித்தனம் மட்டுமே அப்படினு துவைக்காமலே போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து எடுத்து அப்படியே துவைச்சு ஆகணும்ங்கற ஒரு முடிவுல தான் எடுத்து நல்லா அலசி ஒரு 7 பாத்தீங்கன்னா ஒரு 7 தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்து 7 தண்ணில அலசி போட்டுட்டு அப்புறம் என்ன ஊடல வந்து என்ன பண்ணேன்னா அதை எடுத்து மேட்ட பாருங்க, மேட்ட சோப் போட்டு பிரஷ் போட்டு தேய்ச்சு போட்டு அது கூட நமக்கு அவசியம் இல்ல. நல்லா வந்து நம்ம பொடியில ஊற வச்சு நல்லா ஒரு 7 தண்ணில அலசி எடுத்து போட்டாலே மேட் வந்து பாருங்க எவ்வளவு நல்லா நீட்டா மேட் பாருங்க எப்படி எல்லாமே நல்லா அழகா இருந்துச்சு. எல்லாமே போயிருச்சு. நான் என்னோட நல்லா நீட் ஆயிருச்சு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து நான் ரொம்ப இத சிரமம் பண்ணல. ஒரு 4 ஹவர்ஸ் கொஞ்சம் அழுக்கு இருந்தால போயிருமே அப்படிங்கற. அப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு ஊற வைக்கிறப்போ துணியில உள்ள அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துருது. கொஞ்சம் நாள் இந்த பிரஷ் இந்த ஷாம்புலாம் பரவாயில்லை. நல்லா அலசி அழுக்கு நல்லா க்ளீனா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். துணி மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மேட் வந்து நான் வந்து ஏன்னா போயிட போய் துவைப்பீங்கன்னு தெரியல. நான் வந்து உண்மையிலே போட்டாலே என்னால வந்து மேட் நல்லா பளிச்சு ஆன மாதிரி ஆயிடுது. எடுக்க ரொம்ப நீங்க எப்படி உங்க வீட்டு கஷ்டப்பட்டு துவைக்காமலே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு இந்த மேட்டை துவைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு நான் 1.5 மாசம் துவைக்க வந்தேன். துணி மேட்டை வந்து அடிக்கடி துவைச்சிருவேன். இந்த சாக்கு மேட்டை துவைக்க எனக்கு ஒரு கஷ்டம். அதனால தான் நான் துவைக்காமலே வச்சிருந்தேன். சரி, நீங்க எப்படியே துவைச்சு போடணும். எல்லாமே நல்ல கரையெல்லாம் போய் நல்லா ஈஸியாவும் போயிருச்சு. சூப்பரா ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி மேட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு துவைக்க ஈஸியா இருக்குமா நம்ம அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இப்பதான் புதுக்காண்டி போட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே போட்டு நம்ம லேசா துணி மேட்னா ரேசர் ரெண்டு கும்மி போடலாம். இத வந்து அப்படியே ஆனா என்ன தண்ணி ஒரு 7 நல்லா தண்ணி வந்து துவைச்சு தான் முக்கி எடுத்து ஊத்தணும். அந்த நல்ல தண்ணி நல்லா பளிச்சு தட்டி நம்ம வந்து மேல எடுத்து போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காண்டி தான் ஒண்ணும் சிரமமே இல்ல. ஆனா வந்து நல்லா தான் ஈஸியா வந்து அழுக்கு போயிருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.